என் பெயர் மேரி. நான் வெளிநாட்டில் வசிக்கிறேன். நான் இருக்கும் நாடு அமெரிக்கா. அங்கு என் பெற்றோர்கள், அவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் அங்குதான் இருந்து வசிக்கிறோம். எங்கள் தாய்நாடான இந்தியாவுக்கு வருடத்திற்கு 2 முறை அல்லது 4 முறை வந்து செல்வோம். எங்களது பரம்பரை சொத்துக்கள் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது. நாங்கள் வரும்பொழுது எங்கள் வீட்டையும், எங்கள் தோட்டத்தையும், எங்கள் தொழிற்சாலைகளையும் மற்றும் சுற்றுப்புறத்தையும் பார்த்து கொள்ள வேலையாட்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாதந்தோறும் தவறாமல் சம்பளம் கொடுத்து விடுவோம். அதை கவனித்து கொள்ள ஒரு மேனேஜரையும் அமைத்து உள்ளோம். அவர் எங்கள் குடும்ப நண்பராக இருப்பார். எங்களுக்கு சிறந்த அறிவுரைகளையும் ஒரு கம்பெனியை எப்படி நடத்த வேண்டும் என்று நடத்தி காட்டுபவர் அருண்குமார். நான் சிறுவயது முதலே எனக்கு ஒரு தோழி உண்டு. அவள் பெயர் துர்கா. அவளும் நானும் அப்படி ஒரு தோழிகள். எங்களுக்குள் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை. எனது வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவளிடம் சொல்லிவிடுவேன். அதுபோல் அவளும் அப்படித்தான். அவளுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும், ஊரில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் என்னிடம் போனில் பகிர்ந்து கொள்வாள். நான் வரும்பொழுது எல்லாம் அவளுக்கென்று நிறைய பொருட்கள் வாங்கி வருவேன். அவள் கேட்காமலேயே இந்தியா என்றாலே என் தாய்நாடு, அதன் பின்பு என் தோழி முகம்தான் ஞாபகம் வரும். நாங்கள் இருவரும் திருமண வயதை அடைந்தோம். எனக்கு மாப்பிள்ளை இந்தியாவை சேர்ந்த பெரும் தொழிலதிபர் மகனாகிய அசோக்குமார் என்பவரை திருமணம் செய்ய எங்கள் பெற்றோர்கள் முடிவு எடுத்தார்கள். அவர்தான் இருக்கும் நாட்டிலேயே அவரும் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அவரை எனக்கு பார்த்த பின்பு என் தோழியிடம் நான் பகிர்ந்து கொண்டேன். என் தோழியும், உனக்கு ஏத்த மாப்பிள்ளை தான், உன் பெற்றோர்கள் பார்த்து இருக்கிறார்கள், அவரையே நீ திருமணம் செய்து கொள் என்று புகைப்படத்தை பார்த்து கூறினேன். அவளும் சரி என்று கூறினாள். சரி, எனக்கு திருமணம் உனக்கு எப்பொழுது என்று கேட்க, எனது பெற்றோர்கள் இதை பற்றி பேசவில்லை. அவர்கள் பேசும் பொழுது பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது உன் திருமணம் நல்லபடியாக முடியட்டும் என்று கூற, நானும் சரி என்று கூறிவிட்டு என் பெற்றோர்களிடம் தோழியை பற்றி சொல்லி, அவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பாருங்கள் என்று கூற, அவர்களும் சரி என்று சொல்லி என் தோழி வீட்டுக்கு சென்று அவருடன் நானும் சென்றேன். அங்கு பெற்றோர்களிடம் நான், அப்பா அம்மா எனக்கு திருமணம் பார்த்து முடிக்க இருக்கிறார்கள். என் தோழியான துர்கா, அவளுக்கும் திருமணம் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். இருவருக்கும் ஒரே நேரத்தில், ஒரே நாளில், ஒரே மேடையில் திருமணம் நடக்க என் பல நாள் ஆசை. அதை நிறைவேற்ற நான் ஆசைப்படுகிறேன் அம்மா என்று கூற, என் தோழியின் அம்மா, அம்மா நீ சொல்வது என்னமோ சரிதான். அவள் உன் தோழியாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் இதுவரை மாப்பிள்ளை பார்க்கவில்லை. அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. எனக்கு இருக்கிறது ஒரே மகள்தான். இவளுக்கு இப்பொழுதுதான் கல்வி படிப்பு முடிந்திருக்கிறது. இன்னும் ஓராண்டு 2 ஆண்டு கழித்து திருமணம் முடிக்கலாம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நீ இப்படி சொல்கிறாயே என்று என் தோழி அம்மா கூற, நான் உடனே, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். திருமண செலவை அனைத்தும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாப்பிளையும் நான் பார்த்து விட்டேன் என்று அவர்களுக்கு ஆச்சரியம். அது மட்டுமின்றி என் பெற்றோர்களுக்கும் ஆச்சரியம். என் தோழிக்கும் இதை பற்றி நான் ஏற்கனவே கூறவில்லை. ஆகையால் அவளுக்கும் வியப்பாக இருந்தது. என்னடி நீ சொல்ற, இது என்னிடம் நீ சொல்லவே இல்லையே என்று சொல்ல, என் தோழியிடம் சற்று கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு என் அப்பாவிடம், அப்பா, நம் கம்பெனியில் பணிபுரியும் அருண்குமார், அவர் ஒரு நியாயமானவர், நல்லொழுக்கம் உள்ளவர், நல்ல மனிதர், நமக்கு குடும்பத்தில் நல்ல நண்பராகவும் இருக்கிறார். அவரையே என் தோழி துர்காவுக்கு திருமணம் முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்பா என்று கேட்க, என் அப்பா அம்மா சந்தோஷ பூரிப்பில், அம்மா நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறாய். ஆனால் அருண்குமாரிடம் இதை பற்றி நீ பேசி இருக்கிறாயா? அவர் ஒற்றுக்கொள்வாரா என்று கேட்க, நான் அவரிடம் ஏற்கனவே பேசிவிட்டேன். என் தோழி துர்கா போட்டோவையும் அவரிடம் காட்டிவிட்டேன். அவரும் சரி என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது துர்காவும் அவள் பெற்றோர்களும் ஒத்துக்கொண்டாலே போதுமானது நான் என்று கூற, அவர்களும் சிரித்து கொண்டு, துர்கா என் மகள் மட்டுமல்ல, நீயும் என் மகள் தாமா, நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்ல எங்களுக்கும் சந்தோஷம். அப்படியே நாங்கள் சொல்ல நாட்கள் குறிப்பிட்ட தேதியும் வந்தது. திருமண நாள் நெருங்க திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் எனக்கும் என் தோழிக்கும் ஒரே மாதிரியான பட்டுப்புடவையும் நகைகளும் வாங்க ஆரம்பித்தோம்.
அவ்வாறே நாங்கள் நினைத்தபடி சிறப்பாக திருமணம் முடிந்த கையோடு 2 நாட்களுக்கு பிறகு நான், என் கணவர், என் பெற்றோர்கள் அனைவரும் அமெரிக்காவுக்கு திரும்பி செல்லும் நாள் வந்தது. எந்த நாளும் இல்லாமல் நான் செல்லும் அந்த நாள் என் தோழியை பிரிந்து செல்ல மனம் மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் என் தோழி முன்பு பெற்றோர்கள் பாதுகாப்பில் இருந்தாள். ஆனால் இப்பொழுது திருமணம் முடிந்து கணவர் பாதுகாப்பில் உள்ளார். இவர் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் கணவரிடம் கேட்டுக்கொண்டேன். அவர், நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம், என் மனைவியை நான் கண்கலங்காமல் பார்த்து கொள்கிறேன் என்று கூற நாங்கள் மகிழ்ச்சியில் எங்கள் நாட்டுக்கு சென்றோம். அங்கு இருந்த வேலைகளை பார்த்து கொண்டிருந்த நாங்கள் சுமார் 1 வருடங்களாக இந்தியா வரவில்லை. போனில் மட்டும் பேசிக்கொள்வோம். இப்படி நாட்கள் செல்ல நானும் என் தோழியும் தாய் பருவத்தை அடைந்தோம். மாதங்கள் செல்ல நான் இருக்கும் நாட்டிலேயே ஆண் குழந்தை பெற்றெடுத்தேன். அதைப்போல் என் தோழிக்கும் குழந்தை பிறந்தது, அதுவும் ஆண் குழந்தையே. என் தோழியிடம் கூறினேன், உனக்கு எனக்கும் ஆண் குழந்தை பிறந்தால் என் பிள்ளைக்கு நீ பெயர் சொல்ல வேண்டும், உன் பிள்ளைக்கு நான் பெயர் சொல்லுவேன் என்று எங்களுக்குள் பேசி வைத்திருந்தோம். அவ்வாறு என் தோழியிடம் முதலில் என் பிள்ளைக்கு நீ ஒரு பெயர் சொல் என்று சொல்ல அவள் யோசிக்காமல் சிரஞ்சீவி என்ற பெயரை கூறினாள். நான் உடனே மிகவும் நன்றாக உள்ளது பெயர், இதையே என் பையனுக்கு நான் வைக்கிறேன் என்று கூறிவிட்டு, சரி இருக்கட்டும், உன் பிள்ளைக்கு நான் பெயர் சொல்ல வேண்டும், ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி, சஞ்சீவி இந்த பெயர்தான் நீ வைக்க வேண்டும் என்று கூறினேன். என் தோழிக்கு மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் 2 குழந்தைகளுக்கும் பெயர் ஒற்றுமையாக இருக்கிறது, இவர்கள் சகோதரர்கள் போல் இருக்க வேண்டும் என்று நான் கூற என் தோழியும் கண்கலங்கி அவ்வாறே கூறினாள். நாம் எப்படி நண்பர்களாக இருக்கிறோமோ அதை போல் நம் பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும் என்று கூறி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். என் கணவரும் அவ்வாறே நினைத்தார். உங்கள் நட்பு என்றும் பிரியக்கூடாது, அதுபோல் நம் பிள்ளைகளும் இதுபோல் இருக்க வேண்டும் என்று என் கணவர் கூறினார். சில நாட்களுக்கு பிறகு எனது தாத்தா உடல்நிலை சரியில்லாமல் அவர் இறந்து விட்டார். அதிலிருந்து சரியாக 2 மாதங்களுக்கு பிறகு என் பாட்டியும் தாத்தா ஞாபகத்தில் இறந்து விட்டார். சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மீண்டும் இந்தியாவுக்கு வந்தேன். எங்களை வரவேற்க ஏர்போர்ட்டிற்கு என் தோழியும் அவர் கணவரும் வந்திருந்தனர். அவர்களை பார்த்தவுடன், எங்கே உன் பையன், அவனை முதலில் பார்க்க வேண்டும் என்று கூற ஓடி வந்து என்னை அம்மா என்று அணைத்து கொண்டான். நான் ஆனந்தத்தில் அவனை தூக்கி கொஞ்சினேன். அந்த நேரத்தில் என் பின்னே இருந்து என் மகன் சிரஞ்சீவி பார்த்து கொண்டிருந்தான். அவனை கவனித்த என் தோழி உடனே, சிரஞ்சீவி பக்கத்துல வா என்று குறிப்பிட அவன் நடந்து சென்றான். அவன் வருவதற்கு முன் என் தோழி ஓடி சென்று தூக்கி மடியில் வைத்து கொண்டு முத்தங்களை கொடுத்தாள். அவன் சிரித்து கொண்டே வெக்கத்தில், அம்மா இது யார் என்று கேட்டான். நான் உடனே, இவர்கள்தான் என் தோழி, உனக்கு சித்தி போல், சரியா என்று சொல்ல என் மகனும் சரி, நான் சித்தி என்றே கூப்பிடுகிறேன் என்று கேட்டான். நானும் சரி நீ சித்தி என்று கூப்பிடு என்று நானும் கூறினேன். நாங்கள் பேசிக்கொண்டே எங்கள் வீட்டுக்கு சென்றோம். என் பிள்ளை சிரஞ்சீவியும் என் தோழி மிக பாசத்துடன் நடந்து கொண்டாள். 2 பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருந்தனர். அவருக்குள் ஒரு நெருக்கம் வரட்டும் என்று நாங்கள் இருவரையும் விளையாட அனுப்பி வைத்தோம். அவர்களும் அப்படியே நாங்கள் நினைத்தபடி நட்போடு இருந்தார்கள். நாங்கள் இருவரையும் கூப்பிட்டு, பாருங்கள், நீங்கள் இருவரும் நண்பர்களாக எப்போதும் இருக்க வேண்டும், உங்களுக்குள் எந்த சண்டையும் வரக்கூடாது, விளையாட்டுக்கு கூட என்று சொல்லி இருவரையும் நாங்கள் வளர்த்து வந்தோம். நான் மீண்டும் அமெரிக்காவுக்கு சென்று மீண்டும் இந்தியாவுக்கு வரும்பொழுது என் பையனை அழைத்து வருவதில்லை, போனில் மட்டும் பேசி கொள்வது உண்டு. என் பையனை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்து அவனுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு தொழில் அதிபராக ஆக்க வேண்டும் என்ற முனைப்போடு அவனை வளர்த்து வந்தோம். அவனும் அவ்வாறே வளர்ந்து வந்தான். ஆனால் காலம் மாற அவன் சூழ்நிலை அதற்கு ஏற்றவாறு இல்லை. ஆம், அந்த நாட்டில் உள்ள கலாச்சாரம் அவனை பிடித்து கொண்டது. பல பெண்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருப்பதும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவதும் கேட்டால் இந்த நாட்டின் நாகரிகம், நான் என்ன செய்வது, இப்படி இருந்தால் தான் என்னுடன் என் நண்பர்கள் நட்பு வைத்திருக்கிறார்கள், இல்லை என்று சொன்னால் என்னிடம் பேசக்கூட தயங்குகிறார்கள். என்னிடம்
தொழிலிருந்து ஈடுபட மறுக்கிறார்கள். என்னால் மறுக்க முடியவில்லை. நீங்கள் நினைக்கும்படி நான் தவறான பாதையில் செல்ல மாட்டேன். இதை நான் படிப்படியாக நான் குறைத்து கொள்கிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு சென்று விட்டான். ஆனால் அவனிடம் ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒன்றுதான். என் தோழியின் மகன் சஞ்சீவியிடம் நட்பு வைத்திருப்பதுதான். சஞ்சீவியிடம் இவன் கெட்ட பழக்கங்களை பற்றி பேசிக்கொள்ள மாட்டான். இவன் பேசும்பொழுது தன்னை உயர்வாகவும் அதே இடத்தில் உன்னையும் நான் வைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருப்பான். எப்பொழுதும் என்னிடம் அம்மா சஞ்சீவிதான் இந்த உலகத்தின் எனக்கு சிறந்த ஒரு நண்பன். அவனை நான் இருக்கும் இடத்திற்கு அவனை அழைத்து வந்து பெரிய இடத்தில் அவனை அமர வைக்க வேண்டும். அதுதான் என் வாழ்க்கையில் குறிக்கோள் அம்மா என்று கூற நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நீ நினைப்பது கூட நான் என் தோழியை வைக்க நினைக்கவில்லை. ஆனால் நீ நினைக்கிறாய். அதை கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆனந்தமாக உள்ளது என்று நான் என் மகனிடம் எப்போ கூறிக்கொள்வேன். நாட்கள் செல்ல செல்ல என் தோழியின் மகன் பட்ட படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் வேலைக்கு செல்ல தயாரான நிலையில் இருந்து வந்தான். ஆனால் அவனுக்கு அவன் நினைத்தபடி அவன் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை. அவன் அம்மாவும் அப்பாவும் செய்யும் வேலையை வீட்டில் பார்த்து கொண்டிருந்தான். என் மகன் இவன் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவனை இந்தியாவுக்கு அனுப்பி என் தோழியின் மகன் சிரஞ்சீவி இடம் நட்பு நேரில் இருந்தால்தான் இவன் திருந்த வாய்ப்பு உண்டு என்று நான் நினைத்தேன். நினைத்தது மட்டுமின்றி அவனை ஊருக்கும் அனுப்பி வைத்தேன். தமிழ்நாட்டுக்கு. அங்கு அவன் சென்று சஞ்சீவியிடம் மிக நீண்ட காலமாக நாம் பிரிந்து இருந்தோம். ஆனால் இனி நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று கூறி அவனை கட்டி தழுவி அவன் நட்பை வெளிப்படுத்தினான். இருவரும் சிறுவயதில் சுற்றி திரிந்த காடுகள் மலைகள் பழகியவர்களின் பேசி அவர்கள் இருந்த காலத்தை பற்றி பேசி மகிழ்ந்து கொண்டு இருந்தார்கள். சஞ்சீவி ஒரு நாள் சிரஞ்சீவி நான் வேலை தேடி கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்று ஒரு கம்பெனியில் கேட்டிருக்கிறேன். அவர்கள் இன்று என்னை வர சொல்லி இருக்கிறார்கள். நான் சென்று வருகிறேன் என்று சொல்ல சஞ்சீவி அதெல்லாம் உனக்கு வேண்டாம், அது உனக்கு செட் ஆகாது, நான் உனக்கு நல்ல இடத்தில் வேலை பார்க்கிறேன் என்று சிரஞ்சீவி தடுக்க சஞ்சீவி இல்லை இல்லை, நான் எங்கு செல்ல போகிறேன், பக்கத்தில் தான் உள்ளது, நான் இதோ வேலையை கிடைக்குமா என்று எனக்கு சென்று வருகிறேன் என்று கூறி அவன் நண்பரையும் அழைத்து கொண்டு இருவரும் சென்றனர். சஞ்சீவி சரி வா, உன் ஆசைப்படி செல்வோம் என்று கூறி அழைத்து செல்ல அங்கு புது அனுபவத்தையும் கற்றுக்கொண்டனர். ஆம், வழக்கம் போல் வேலை இல்லை என்ற செய்திதான். அது சஞ்சீவிக்கு பெரும் பாதிப்பை கொடுத்தது. சிரஞ்சீவிக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏனென்றால் சிரஞ்சீவிக்கு இந்த வேலை தகுதியான வேலை இல்லை. இவன் இருக்கும் இடம் வேறு. இந்த வேலை கிடைத்துவிட்டால் அவன் வேறு வேலைக்கு கிடைத்தால் தயங்குவான் என்ற எண்ணத்தில் அவன் அவ்வாறு நினைத்தான். சஞ்சீவிக்கு இவன் வழக்கத்தில் ஒரு பள்ளி படிப்பில் இருந்த ஒரு நண்பன், அவன் பெயர் தினேஷ். அவனிடம் சஞ்சீவியை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறான். சஞ்சீவி வந்தவுடன் தினேஷை பற்றி சிரஞ்சீவி கூற மூவரும் சேர்ந்து பேசிக்கொள்வதும் திரையரங்களுக்கு சென்று படங்களை பார்ப்பதும் கடற்கரைக்கு சென்று பொழுதை போக்குவதும் இவ்வாறு நாட்கள் கடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் கூட இருவரும் பிரிந்ததில்லை. அப்படி இருக்க திடீரென்று என் தோழியின் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சஞ்சீவி அழைத்து சென்றான். அப்போது சிரஞ்சீவி உறக்கத்தில் இருந்ததனால் காலை நேரத்தில் அவனிடம் கூறாமல் சஞ்சீவி சென்று விட்டான். சஞ்சீவியின் நண்பன் வீட்டுக்கு வர சிரஞ்சீவி இடம் சஞ்சீவி அவர் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்று இருக்கிறார், நாம் எங்கேயாவது வெளியில் சென்று பின்பு மருத்துவமனைக்கு செல்லுவோம் என்று சிரஞ்சீவியை அழைத்து கொண்டு வெளியில் சென்று இருக்கின்றான். சஞ்சீவி உனக்கு மது அருந்தும் பழக்கம் உள்ளதா என்று கேட்க என் மகனும் ஆம், யாருக்கும் தெரியாமல், முக்கியமா என் நண்பன் சஞ்சீவிக்கு தெரியாமல் சில நேரங்களில் அருந்துவேன் என்று அவன் சொல்ல இவர்கள் இருவரும் மது அருந்திவிட்டு ஒரு ஹோட்டலில் இது நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஹோட்டலில் உள்ள நபர்கள் உங்களுக்கு மது மட்டும் போதுமா அல்லது ஐட்டம் ஏதாவது வேண்டுமா என்று கேட்க சஞ்சீவி சிரித்து கொண்டே ஐட்டம்ஸ் என்றால் என்ன, அந்த மாதிரி பலான கிடைக்குமா என்று கேட்க ஹோட்டலில் பணிபுரிந்தவர்கள் சிரித்து கொண்டு சார் கொஞ்சம்
சம்திங் கொடுத்தா அதுவும் நாங்கள் ஏற்பாடு செய்து தருவோம் என்று கூற இருவரும் சரி சரி ஓகே, எங்கள் இருவருக்கும் என்ன சஞ்சீவி உனக்கும் ஓகே தானே என்று அவன் கேட்க சரி என்று அந்த ரூமுக்கு அழகிய பெண்களும் வந்தனர். அவர்களுடன் உல்லாசமாக இருக்கும் நேரத்தில் சில மணி நேரங்களில் அந்த ஹோட்டலில் ரூம் கதவை தட்ட இருவரும் பிறகு பார்த்து கொள்வோம், பணிபுரியும் நபர்கள் நம்மை இடையூறு செய்வதே இவர்களுக்கு வேலையாகி விட்டது என்று பேசி கொண்டிருக்கும் நேரத்தில் மீண்டும் மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது பலமாக. உடனே சிரஞ்சீவி டேய் யார் என்று பாருடா என்று கூற உடனே தினேஷ் கதவை திறக்கும் பொழுது அதிர்ச்சி அடைந்தான். ஆம், கதவை தட்டியது காவல் அதிகாரி. உள்ளே யார் இருக்கிறீர்கள்? வெளியில் நீங்கள் வர்றீங்களா இல்லை நாங்கள் உள்ளே வரட்டுமா என்று மிரட்டலாக பேசியவுடன் தினேஷ் சற்று வெளியில் தப்பிக்க நினைத்தான். உடனே காவல் அதிகாரிகள் அவன் சட்டையை பிடித்து ரூமுக்குள் அழைத்து வந்தனர். அப்பொழுது சிரஞ்சீவி சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்க காவல் அதிகாரி நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, யார், என்ன ஊர் என்று கேள்விகள் மேல் கேள்வி கேட்க சிரஞ்சீவி கொஞ்சம் கூட பயப்படாமல் சார் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், தங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை நடக்கவில்லை, உங்களுக்கு எவ்வளவு சொல்லுங்க, அந்த பணத்தை வேணும்னா நான் தர்றேன் என்று கூற செஞ்ச தவறை மறக்க நீ என்னிடம் பணம் கொடுக்கிறாயா என்று அவன் சட்டை மேல் கை வைத்ததும் என்னை யார் என்று நினைத்து என் மேல் கை வைத்தீர்கள், நான் யார் என்று தெரியுமா என்று சொல்ல காவல் அதிகாரி நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ யாரை வேண்டுமானாலும் இங்கு வர சொல்லு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்ல உடனே சிரஞ்சீவிக்கு ஞாபகம் வந்தது அவன் தோழன் சஞ்சீவி. உடனே அவன் போனில் தொடர்பு கொண்டு சஞ்சீவி நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு நீ எங்கிருந்தாலும் சற்று இங்கு வா என்று கூற சஞ்சீவி மருத்துவமனையில் இருந்து வேகமாக அந்த ஹோட்டலை நோக்கி சென்றடைந்தான். சென்ற உடனே இந்த ஹோட்டலுக்கு உன்னை யாரடா அழைச்சிட்டு வர சொன்ன, அப்பா உடல்நிலை சரியில்லை என்று நான் ஒரு நாள் தானடா உன்னை பிரிந்து இருந்தேன், உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரடா என்று கேட்க உடனே அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூற தினேஷ் அங்கு மறைந்து கொண்டு டேய் அவனை முதலில் அழைச்சிட்டு வாடா வீட்டுக்கு போவோம் என்று கூற சஞ்சீவிக்கு கோபம் வந்தது. நீ கெட்டது மட்டும் இல்லாமல் என் நண்பனையும் இப்படி கெடுத்து வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் நேரத்தில் காவல் அதிகாரி தம்பி இங்கே என்ன நடக்குது என்று உனக்கு தெரியாது, நான் சொல்றதை கேளு என்று சொல்லி கொண்டிருக்கும் வேளையில் சற்றென்று சஞ்சீவி சார் என்ன மது அருந்தி இருக்கிறார்கள் அவ்வளவுதானே, இனி அந்த மாதிரி தவறு ஏதும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்ல காவல் அதிகாரி சிரிக்க ஆரம்பித்து விட்டார். உலகம் தெரியாத பிள்ளையாக நீதான் இருக்கிறாய், உன் நண்பன் அப்படி அல்ல என்று சொல்லி அங்கிருந்த ரூமின் கதவை திறந்தார். அங்கு இரு பெண்கள் அரைக்குறையான ஆடைகள் பெட்டில் அமர்ந்து இருந்தனர். அதை கண்ட சஞ்சீவிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி, என்னடா இப்படி செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி சற்றென்று பாய்ந்து சஞ்சீவியின் சட்டையை பிடித்து பலார் என்று 4 அறைகளை விட்டு அவன் தலைமுடியை பிடித்து மீண்டும் அறைய தொடங்கிவிட்டான். தப்பி நிறுத்தப்பா, நீ ஏன் இப்படி கோவப்படுகிறாய், இவன் யார் என்று கேட்க காவல் அதிகாரிகளிடம் இவனை பற்றியும் இவன் நட்பை பற்றியும் விளக்கமாக கூற காவல் அதிகாரி இது போன்ற இடங்களுக்கு உன் நண்பனை இங்கு வர சொல்லாதே, இதுவே உனக்கு கொடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு, இவனை இங்கிருந்து அழைத்து செல் என்று கூற என் நண்பன் சிரஞ்சீவியையும் தினேசையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றேன். சஞ்சீவி வீட்டுக்கு சென்றவுடன் சிரஞ்சீவி விறுவிறு என்று அவன் ரூமுக்கு சென்றான். தினேஷ் வரும் வழியில் அவன் நான் வீட்டுக்கு செல்கிறேன் என்று அவன் சென்று விட்டான். வீட்டுக்கு சென்ற சிரஞ்சீவி ரூமுக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு அவன் அம்மாவிடம் தொலைபேசியில் பேசி அம்மா நண்பன் என்று நான் நினைத்திருந்தேன், என் சஞ்சீவி எனக்கு எதிரியாகி விட்டான், இனி அவன் என் நண்பன் அல்ல, எனக்கு முதல் எதிரியே அவன்தான் என்று கூறியதுடன் எனக்கு ஒன்றும் புரியாமல் அங்கு என்ன நடந்தது, நீ உணர்ச்சிவசப்பட்டு பேசாதே என்று கூறி கொண்டிருக்கும் நேரத்தில் நான் பிறகு பேசுகிறேன் என்று போனை வைத்துவிட்டு விறுவிறு என்று அவன் வெளியில் சென்று சஞ்சீவி என்று உறக்க கத்தினான். சஞ்சீவி அருகில் வந்து என்ன சொல் என்று கேட்க அவன் முன்னே
சிரஞ்சீவி கையில் இருந்த சில பேப்பர்களை கிழித்து கீழே போட்டான். அதை பார்த்த சஞ்சீவிக்கு ஒன்றும் புரியாமல், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்க, இனி நான் உன்னிடம் பேச விரும்பவில்லை. நான் நாளை காலையில் ஊருக்கு செல்கிறேன். இனி நான் இந்தியா வந்தால் இனி உன்னை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இனி உன் வேலையை நீ பார்த்துக்கொள், என் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். இனி நமக்குள் எந்த தொடர்பும் இல்லை. இத்துடன் நம் நட்பு முடிகிறது. இன்றுடன் நான் உன்னை மறந்து விடுகிறேன். நீ எனக்கு இனி முதல் எதிரியே நீதான் என்று கூறி அவன் வேகமாக அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிட்டான். மறுநாள் அமெரிக்காவுக்கு வந்து அடைந்தான். சில நாட்களுக்கு பிறகு என் மகனிடம் அங்கு நடந்த விஷயங்களை கேட்ட பொழுது அவன் இந்த மாதிரியான விஷயங்களை என்னிடம் கூறினான். நான் உடனே இந்தியாவுக்கு ஃபோன் செய்து என் தோழி மகனிடம் தொடர்பு கொண்டு, தம்பி சஞ்சீவி, அங்கு என்ன நடந்தது? நீ எனக்கு பேசவும் இல்லை. இங்கு நடந்த விஷயங்களும் எனக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது. உங்களுக்குள் என்ன பிரச்சனை? என்னிடம் கூறு. நான் உன் அம்மா மாதிரி தான் என்று கேட்க, அவன் அங்கு நடந்த விஷயங்களை அனைத்தையும் கூறினான். நான் கூறினேன், நீ சற்று அவசரப்பட்டு விட்டாய் என்று நான் நினைக்கிறேன் என்று கூற, உடனே அம்மா, நீங்கள் பேசுவது சரி என்று நினைக்கிறீர்களா? சஞ்சீவி என்றும் நல்ல பிள்ளை என்று நீங்கள் என்னை சொல்லி இருக்கிறீர்கள். அப்படித்தான் நானும் இருக்கிறேன். என் அம்மா எப்போதும் உன் தோழன் உன்னை போல் இருக்க வேண்டும் என்று என் தோழி ஆசைப்படுகிறார். ஆனால் சிரஞ்சீவி அப்படி இல்லை. அவனை நல்ல பிள்ளையாக இருக்க நீ தான் அவனை முயற்சி செய்ய வேண்டும் என்று என் அம்மா அடிக்கடி என்னிடம் கூறிக்கொண்டே இருப்பார்கள். என்னை விட உங்கள் மகனைத்தான் ரொம்ப நேசிக்கிறார்கள். அவனை எப்படியும் தன் மகனை போல் மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் என்னிடம் பேசி என் மனதை உருங்குபடி பேசி கொண்டிருப்பார்கள். நான் ஆறுதலாக என் அம்மாவிடம், அவனை நான் ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவனை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பேன். ஆனால் அவனுடைய பழக்க வழக்கங்கள் குடி மட்டும்தான் என்று என் அம்மா என்னிடம் கூறினார்கள். அதை மாற்றிவிடலாம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த பெண்கள் பழக்கம் இப்படி இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வது என்று தெரியாமல், அதிக பாசம் உள்ளதனாலும் அவன் மேல் அக்கறை உள்ளதனாலும், ஒரு தாய் மகனை எப்படி கண்டிருப்பார்களோ, ஒரு தந்தை ஒரு மகனை எப்படி கேட்பார்களோ, ஒரு அண்ணனை ஒரு தம்பி எப்படி நாம் பார்வையில் பார்ப்போமோ, அப்படித்தான் என் நண்பனை சிரஞ்சீவியையும் பார்த்தேன். என் தோழனாக ஆகையால் நான் உணர்ச்சிவசப்பட்டு அடைத்துவிட்டேன். ஆனால் அவனும் என்னை அழைத்து என்னிடம் பேசவில்லை. நான் செய்தது தவறு என்றும் அவன் சொல்லவில்லை. நான் செய்ததுதான் சரி என்று நினைத்து என் மீது கோபப்பட்டு இங்கிருந்து கிளம்பிவிட்டான். ஓரிரு நாட்களில் அவன் பேசுவான் என்று நினைக்க கொண்டிருக்கிறேன். இதுவரை அவன் என்னிடம் பேசவே இல்லை. நீங்கள் சொல்லி அவனை பேச சொல்லுங்கள் என்று கூற, உடனே நான், சிரஞ்சீவி, நீ சொல்வது போல் அவன் இன்னும் அந்த விஷயங்களை மாற்றவில்லை. என்னிடம் சிரஞ்சீவி கூறுகிறான், நான் 1000 தவறுகள் செய்திருந்தாலும் கேட்க அவனுக்கு உரிமை உள்ளது. ஆனால் தனியாக அழைத்து என்னை அடித்து இருந்தால், என்னை எது செஞ்சிருந்தாலும் நான் கோபப்பட்டு இருக்க மாட்டேன். காவல் அதிகாரிகளும் அங்கு இருந்த நபர்கள் முன்னும் அங்கிருந்த பெண்களும் என்னை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். இது என கௌரவ பிரச்சனை மட்டுமல்ல, என் மீது எனக்கே கோபம் வந்தது. நான் என்ன செய்வது? நம் நாட்டு கலாச்சாரம் இங்கிருக்கும் நபர்கள் போல் நானும் அங்கு ஏற்க ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். அதன் ஒரு முறை மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். இவ்வாறு நடக்கும் என்று எனக்கு என்ன தெரியுமா? இதை அவன் சாதுவாக பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டிருந்திருப்பேன். அந்த மாதிரி எதுவும் நடந்தது கொள்ளாமல் பார்த்து இருந்திருப்பேன். அவன் அவ்வாறு செய்யவில்லை. ஆகையால் தான் நான் இவ்வாறு கூறினேன் என்று கூறி, இனி நான் அவனிடம் பேச மாட்டேன் என்று உறுதியாக சொல்கிறான் என்று சஞ்சீவியிடம் கூறினேன். சஞ்சீவி சிரித்து கொண்டே, அம்மா, நான் செய்தது தவறா சரியா என்று உங்களுக்கு எது தோன்றுகிறதோ அதை நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்க, உடனே போனை வாங்கிய என் தோழி மேரி, அவன் செய்தது சரிதான், இந்த மாதிரி
கேட்டாதான் அடுத்த முறை இவன் செய்வதற்கு பயப்படுவான், தயங்குவான். இவன் இவ்வாறு கேட்காமல் 4 செவத்துக்குள் கேட்டால் அவன் மனநிலை 2 நாட்களில் மாறிவிடும். இந்த மாதிரி கேட்டால்தான் அவன் மாறுவான். அவன் செய்தது சரிதான் என்று கூற பக்கத்தில் இருந்த என் கணவர், பார்த்தாயா, பிள்ளை என்று இருந்தால் இப்படி வளர்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு குடிகாரனையும் பெண்களை தேடும் மகனை நாம் பெற்று இருக்கிறோம். பார்த்தாயா, இது எங்க போய் நம்மளை நிறுத்தி இருக்கு என்று கேட்க என் மனம் மிகவும் வேதனை அடைந்தது. அந்த நேரத்தில் உடனே நான் என் தோழியிடம், உன் மகனை மிக சிறந்தவனாகத்தான் வளர்த்து இருக்கிறாய். ஆனால் என் மகன் இந்த நாட்டின் கலாச்சாரத்திற்கு மாறி வளர்ந்து இருக்கிறான். நான் என்னதான் சொன்னாலும் அவன் கேட்கவில்லை கூற உடனே போனை வாங்கிய சஞ்சீவி, நான் கேட்டதற்கு ஒன்றும் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று கேட்டு, நான் செய்தது சரியா தவறா சொல்லுங்கள் என்று மீண்டும் மீண்டும் என்னை கேட்க நான் தயக்கத்துடன், சரி நான் அப்புறம் சொல்கிறேன். ரூமிலிருந்து வெளியில் வந்தவுடன் அன்று ஒரு பேப்பரை கிழித்து போட்டான் சிரஞ்சீவி. அது என்னவென்று தெரியுமா உனக்கு? உடனே சஞ்சீவி, எனக்கு தெரியாது, நான் அதைத்தான் கேட்க வேண்டும் என்று நானும் நினைத்தேன். அது என்ன பேப்பர் என்று கேட்க உடனே சொல்கிறேன், அது வேற ஒன்றும் இல்லை. உன்னை அமெரிக்காவுக்கு அழைத்து வந்து உனக்கு நம் கம்பெனியில் எனக்கு சரிசமமான வேலையை உனக்கு வாங்கி தர வேண்டும் என்று என்னிடம் கூறிக்கொண்டே இருப்பான். அதே மாதிரி உனக்கு வேலை வாங்கி தருவதற்கும் பாஸ்போர்ட், விசா அனைத்தையும் அவன் வாங்கி உனக்கு ஏற்பாடு செய்திருந்தான். எங்கள் கம்பெனியில் ஒரு கம்பெனியை உனக்கு தருவதாகவும் என் மகன் கூறியிருந்தான். நானும் உங்கள் நட்புக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நானும் சொன்னேன். அதுவும் சரி என்று சொல்லி நான் இந்தியாவுக்கு வந்தான். அதுக்குள் அங்கு ஏதோ நடந்துவிட்டது. அது நீ உணர்ச்சிவசப்பட்டு இவ்வாறு செய்து விட்டாய் என்று கூற உடனே சஞ்சீவி, அம்மா, நான் செய்தது சரிதான். பதவிற்காகவும் பணத்திற்காகவும் நான் அவனிடம் பழகவில்லை, நட்புக்காக மட்டுமே பழகினேன். என் நண்பனை தண்டிக்கவும் எனக்கு உரிமை உள்ளது. அவன் வளர்ச்சியிலும் பங்கு உள்ளது. நீங்களும் என் நண்பன் சிரஞ்சீவியும் என்ன கூறினாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். சிரஞ்சீவி என்றும் என் உயிர் நண்பன் தான். என்றும் நான் அவனை மறக்க மாட்டேன். நீங்கள் அவனிடம் சொல்லுங்கள், நீ மீண்டும் இந்த மாதிரி ஒரு முறை தவறை செய்ய நினைத்தால் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னை வந்து அடிப்பேன் என்று அவனிடம் சொல்லுங்கள் என்று சஞ்சீவி கூறினான். உடனே நான், என்னை விட என் மகன் மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறான் என்று எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. சரி அப்பா, நான் அவனிடம் கூறி பக்குவமாக பேசி உன்னிடம் நான் பேச வைக்கிறேன். உன் நட்பு அவனுக்கு மிக முக்கியம் என்று சொல்லி போனை வைத்து விட்டேன். சரி நண்பர்களே, இந்த கதையில் வரும் நண்பன் சஞ்சீவி செய்தது சரியா தவறா என்று நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஒழுக்கம் விதை போன்றது. நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். இது போன்ற கதைகளை நீங்கள் கேட்க நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.